இவன் காப்பாத்துவான். கூடி கனவில் செய்த அரண்மனை. ஆக்ரோஷமாக இருந்த பாட்டியின் முகம் தளபதியை பார்த்ததுமே குழந்தையாக மாறிய அதிசயம். இதுதான் தளபதி விஜய் மேல் மக்கள் வைத்திருக்கும் உண்மையான அன்பு. தலைவர் விஜய் மேடையில் சொன்னது போல் எல்லோரும் கட்சி ஆரம்பித்து விட்டுதான் எல்லார் வீட்டுக்கும் போவாங்க. நான் அப்படி இல்ல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன் என்று அவர் கூறியது இந்த வீடியோவை பார்க்கும்போது அனைவருக்கும் தெளிவாக புரிந்திருக்கும். வரலாற்றில் இதுவே முதல் முறை. சின்ன சின்ன குழந்தைகள் முதல் வயதான பெரியவர்கள் வரை தனி ஒரு மனிதன் மீது நம்பிக்கையும் பாசமும் வைத்து அவருக்காகவும் அவரது கட்சிக்காகவும் பொதுமக்களாகிய தாங்களே விசில் சின்னத்துக்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர். இதுதான் தலைவர் விஜய் அவர்கள் 33 வருடங்களாக சேர்த்த மிகப்பெரிய சொத்து. இப்படிப்பட்ட அன்பு எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் வேறு எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காது. இதெல்லாம் கடவுள் தலைவர் விஜய்க்கு மட்டுமே கொடுத்த மிகப்பெரிய சொத்து. நிச்சயம் இத்தகைய பெரியோர்களின் ஆசீர்வாதத்தால் தலைவர் விஜய் அவர்கள் 2026 ஆட்சி அமைப்பார். எத்தனை அவதூறுகள் தலைவர் விஜய் மேல் பரப்பினாலும் மக்கள் அவருடன் இருக்கும் வரை அவருக்கு வெற்றி நிச்சயம்.